தீபாவளி பண்டிகையையொட்டி சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம். யுவராஜ், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். தீபாவளி பண்டிகை என்பது இந்தியா முழுவதும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பண்டிகை. அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் மிகவும் வழிபாட்டு தலமாகவும் இருக்கக்கூடிய, வழிபாட்டு நாளாகவும் இருக்கக்கூடிய ஒரு பண்டிகையாக இந்த தீபாவளி பண்டிகையானது பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சென்னையிலிருந்து கிட்டத்தட்ட 25 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் சொந்த ஊர்களுக்கு தீபாவளி பண்டிகை கொண்டாடுவதற்காக சென்றிருக்கக்கூடிய நிலையில் இன்று சென்னை மயிலாப்பூர் மற்றும் அந்த வடபழனி உள்ளிட்ட கோவில்களில் ஏராளமான பொதுமக்கள் வழிபாட்டு முறையுடன் அந்த தீபாவளி பண்டிகை ஆரம்பித்திருக்கின்றனர். இதன் ஒரு பகுதியாக சென்னை மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய இந்த கபாலீஸ்வரர் கோவிலில் ஏராளமான பொதுமக்கள் குடும்பத்துடன் புத்தாடைகள் உடுத்தியும் தங்களுடைய குடும்பத்துடன் குழந்தைகள், பெரியவர்கள் என அனைவருடனும் அதிகாலை 6 மணி முதலாகவே கபாலீஸ்வரர் ஆலயத்தில் அந்த சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டு இந்த தீபாவளி பண்டிகை தொடங்குவதற்காக வருகை தந்திருந்தனர். ஏராளமான புதுமண தம்பதியினர் தங்களுடைய இந்த தல தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்காகவும் கோவிலில் அன்றைய நாளானது அந்த வருடம் முழுவதும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் தீபாவளி பண்டிகை என்று கோவிலில் இருந்து வழிபட்டு இந்த பண்டிகை தொடங்குவதாக தெரிவித்திருந்தனர். வருடம் முழுவதும் அடுத்த பண்டிகை முழுவதும் இந்த வருடம் முழுவதும் இந்த வருடம் சிறப்பித்து இருக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் கோவிலில் இருந்து அந்த நாள் தொடங்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் இந்த வழிபாட்டு நாளில், இந்த நல்ல நாளில், தீபாவளி நாளில் வழிபாட்டுக்கு ஆலயத்திற்காக கபாலீஸ்வரர் ஆலயத்துக்கு வந்ததாக அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களும் தெரிவித்தனர். இந்நிலையில் ஏராளமான பொதுமக்கள் ஒவ்வொருவராக தற்பொழுது இந்த மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்தனர். விவரங்களுக்கு நன்றி யுவராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.